அந்த குழந்தையை பராமரிக்கிறார்கள். பெருமானாருக்கு திருமணம் முடிக்கிற வரை ஐமன் தனக்கு திருமணம் முடித்துக் கொள்ளவில்லை. அந்த குழந்தைக்கு நான் மணவாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டுத்தான் நான் மணம் முடிப்பேன் என்று இருந்தவர்கள் ஐமன் ரலியல்லாஹு தஆலா. அதனால் பெருமானார் ஐமனுக்கு விசேஷ துஆக்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். குழந்தையை கொண்டு போய் பெரிய தகப்பனார் அப்துல் முத்தலிபிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறார். அப்துல் முத்தலிப் வாங்குகிறார். அப்துல் முத்தலிப் அந்த ஊரின் தலைவர். காபத்துல்லாவிலே அவர் அமர்வதற்கு என்று ஒரு சிம்மாசனம், அதெல்லாம் உட்காருவார், வேற யாரும் உட்கார மாட்டாங்க, உட்காரக்கூடாது. ஆனால் முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குதான் உட்காருவேன் என்கிறார்கள். ஏன்னா பெருமானார் என்றைக்கும் உயர்வானவர்கள் உயர்வான இடத்தில் தான் அமர்வார்கள், அங்குதான் நான் அமர்வேன். எல்லோரும் தடுக்கிறார்கள், வேண்டாம் வேண்டாம் என்கிறார்கள். அதற்குள் இடையிலே ஒருவர் வந்து கன்னத்தில் பெருமானாரை அடித்து விடுகிறார். அடித்து அதே இடத்தில் கை சூம்பி போய் விடுகிறது, கண் பார்வை தெரியாமல் போய் விடுகிறது. அப்துல் முத்தலிப் வருகிறார், தௌஹு தௌஹு, அவரை விட்டுவிடுங்கள், என் பையனை நீங்கள் விட்டுவிடுங்கள். அவன் சிறப்பு என்ன தெரியுமா? இதற்கு முன்னாலும் இவரை போன்று சிறந்தவர் இல்லை, இதற்கு பின்னாலும் இவரை போன்று சிறந்தவர்கள் வரப்போவதில்லை. நான் அமருவதை விட என் பிள்ளை அமருவதுதான் மேல் என்று. அதற்கு பிறகு அந்த இடத்தில் அப்துல் முத்தலிப் அமரவில்லை, அண்ணல் தான் அமருவார்கள். ஐமனுக்கு அப்துல் முத்தலிப் பேர் வைக்கிறார்கள். ஐமன், இன்றிலிருந்து உன் பெயர் ஐமன் அல்ல, பரக்கா. இந்த பரக்கத்தை நீ பெற்ற காரணத்தினால் உனக்கு பெயர் பரக்கா என்று பேர் வைக்கிறார்கள். அப்துல் முத்தலிப் ஹஜருல் அஸ்வதிற்கு அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நஜ்ரான் நாட்டிலே பெரும் பாதிரி என்று சொல்கிற அஸ்கப் வருகிறார். நஜ்ரானில் இருந்து வருகிறார். அப்துல் முத்தலிபை பார்க்கிறார். இங்கு ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டும், அதற்கு வயது 8 ஆகி இருக்க வேண்டும், 7 8க்குள் வயது இருக்க வேண்டும். இப்படி ஒரு குழந்தை இருக்கிறதா? அந்த குழந்தை தான் இறுதி நபியாக வரும் என்று அப்துல் முத்தலிபிடத்தில் இவர் பேசிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் பெருமானாரும் வருகிறார்கள். நாயகத்தை பார்த்த உடனே ஹதா நபியுன், இதுதான் நபி, இதுதான் நபி, இது யார் என்று அப்துல் முத்தலிபிடத்தில் கேட்க, அப்துல் முத்தலிப் சொன்ன ஹதா இப்னி, என் மகன். அந்த அஸ்கப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா வல்லாஹி, உங்கள் மகனாக இருக்கவே முடியாது, காபத்துல்லாவின் மீது ஆணை, இந்த குழந்தைக்கு தாயும் இருக்காது, தகப்பனும் இருக்காது. இந்த குழந்தைக்கு தாயும் கண்டிப்பாக கிடையாது, தகப்பனும் கிடையாது. அப்துல் முத்தலிப் கண்களில் இருந்து கண்ணீர். இதுவரை சந்திக்காத அஸ்கப் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறாரே. அஸ்கப் சொல்லிவிட்டு நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு அந்த குழந்தையை பார்க்கிற வாக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன்